காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு 7 மணிக்கு வேலைக்கு போறவங்க, ஆமா தானே? அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நைட் ஒரு 8ல இருந்து 10 மணிக்குள்ள நைட் சாப்பாடு சாப்பிடுவோமா? ஏதோ தோசையோ இட்லியோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு படுத்துரும். காலையில நம்ம புள்ள சாப்பிட்டு போவோமானா வாய்ப்பே இல்லை. நம்ம நார்த் இந்தியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அண்டை வட மாநிலங்கள்ல எல்லாம் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அங்க இருந்து இங்க வராங்க. தமிழ்நாட்டுல என்ன திட்டம் நீங்க செயல்படுத்துறீங்க? எப்படி தாய் சேய் இறப்பு சதவிகிதம் குறையுது? எப்படி அந்த சிசுக்கள் இறப்பை வந்து நீங்க பாதுகாக்கிறீங்க? அதுல படுத்துறோம். தாய் சேய் இறப்பு சதவிகிதம், அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஒண்ணு அந்த சிசு இறக்கலாம், இல்ல அந்த தாய்மார்கள் இறக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனா ஆமா, இப்ப தமிழகத்துல முதல்வர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் இந்த சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி கட்டணம் இல்லாம வழங்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, இதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 13 வயசுல இருந்து 14 வயசு அவங்களுக்கு இந்த HPV வேக்சினை போட்டோம்னு சொன்னா அவங்க பெண்மணிகளாக வரக்கூடிய காலத்துல இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கலாம்னு சொல்லி 40,000க்கும் அதிகமான இந்த தடுப்பூசிய கட்டணம் இல்லாத அத்துணை பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அதனால உங்களுடைய ஓட்டு 2 தடுப்பூசி போடணும். 40,000க்கும் அதிகம் வந்துருதா? அப்ப இதை யாருக்கு போடணும், யாருக்கு எந்த வயசுல உள்ளவங்களுக்கு போட்டா அவங்கள பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்ப்பப்பையை அகற்றக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க. அப்ப இது 2 பாதுகாக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மருத்துவ ஆராய்ச்சி இந்தியா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான தடுப்பூசி இருக்கு. வேக்சின், கோவிடுக்கு தடுப்பூசி போட்டோம்ல, அதே மாதிரி இதுக்கு 2 டோசேஜ் தடுப்போம். இப்ப நம்ம வீட்டு பெண்மணிகள்லாம் ஒரு 30 வயசை தாண்டி 50 வயசுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா யூட்ரஸ் கேன்சர்னு சொல்லுவாங்க. அந்த நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. புற்றுநோய் அதிகமாகிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அப்ப அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்வர் சிந்தித்து செயலாற்றுறாரு. இங்க நிறைய அம்மாமார்கள்லாம் இருக்கிறீங்க, நிறைய அம்மா சின்ன சகோதரிகள்லாம் இருக்கிறீங்க. வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம், விவசாயம் சொல்லி எல்லாத்துலயும் ஆமா சந்தோஷமா. அப்ப அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, என்ன திட்டம் கொடுத்தா அவங்களுடைய முதல்வர் தமிழகத்துல இருக்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சமமான முறையான கல்வியை இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வழங்குது. அதனால நம்மளுடைய ஓட்டு உதயசூரிய எனக்கு இப்பதான் வேகாது, கல்வராலும் சுருகிட்டு போக முடியாது. பிரைவேட்ல எல்லாம் வேலைக்கு போக ஆசைப்படல. பச்சை மயில கையெழுத்து போடக்கூடிய ஒரு அரசு அதிகாரியா தான் வரணும். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு எதுல வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமாக காசே செலுத்தாம உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான பயிர் திட்டமும் நமக்கான திட்டம். நம்ம ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க மிகப்பெரிய ஆட்சியில் அமரணும், அதிகாரிகளாக வரணும்னு சொல்லி அவங்களுக்கான திட்டமா என்ன சின்னம்? உதயசூரிய பெண் பிள்ளைகளோட சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஆராய்ச்சி டேட்டா சொல்லுது. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும்.